நண்பர்களே வணக்கம். இன்று நாம் ஈரானின் புதிய தலைவர் மற்றும் அவரது அரசியல் செல்வாக்கு, ஆளுமை, சொத்து விவரங்கள் குறித்து இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். கடவுளின் கருணையும் அருளும் நிறைந்த செய்கையில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு உறுதியாக நிற்கும் கண்ணியமான மற்றும் துணிச்சலான ஈரான் மக்களுக்கு அமைதி உண்டாகட்டும். இன்று இந்த தலைமையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரத்தில் நாம் தியாகிகளின் பாதையை பின்பற்றுவோம் என்று உறுதிமொழி எடுக்கலாம். மரியாதை, சுதந்திரம் மற்றும் கண்ணியம் காக்க நாம் எப்போதும் எழுந்திருப்போம். இதுதான் புதிதாக ஈரானின் சுப்ரீம் தலைவராக பொறுப்பேற்று இருக்கும் மோஜ்தபா காமேனியின் முதல் பேச்சு. ஈரானின் சுப்ரீம் தலைவராக இருந்த அலி காமேனி கொல்லப்பட்டார். இவரை அடுத்து இவரது இரண்டாவது மகன் மோஜ்தபா காமேனி சுப்ரீம் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்க படைகளுக்கும் இடையே கடுமையான போர் நடந்து வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் அமெரிக்காவின் தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்கி வருகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை கடுமையாக தாக்கி அந்த நாட்டின் அணு ஆயுதங்களை B-2 குண்டுகளை வீசி தாக்கி வருகிறது. போர் நீடிக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுகிறார். ஈரானின் நீர் ஆதாரத்துக்கான பிளான்ட்டை அமெரிக்கா தாக்கியிருக்கிறது. இதனால் ஈரானின் சுமார் 30 கிராமங்களுக்கு நீர் கிடைப்பது தடைப்பட்டுள்ளது. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் ஈரானின் நீர் ஆதாரத்துக்கான பிளான்ட்டை தாக்கியிருக்கிறது. இதுதான் டெஹ்ரானுக்கு நீர் ஆதாரம். பஹ்ரைன் நீர் ஆதாரத்தின் மீதும் ஈரான் தாக்கியிருக்கிறது. ஆனால் நீர் சப்ளை எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் புதிய சுப்ரீம் தலைவராக கொல்லப்பட்ட அலி காமேனியின் மகன் மோஜ்தபா காமேனி தேர்வு செய்யப்பட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய சொத்துக்கள் குறித்து இந்த செய்தியில் பார்க்கலாம். மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் ஈரானின் மிக சக்தி வாய்ந்த நபர்களில் ஒருவராக இருந்தவர் மோஜ்தபா காமேனி. 1969ஆம் ஆண்டு ஈரானின் வடகிழக்கு நகரமான மஸ்காத் நகரில் பிறந்தார். பல ஆண்டுகளாக அவர் தனது தந்தையின் அரசியல் முடிவுகளை மறைமுகமாக எடுத்து வந்தவர். இவரை மீறி அலி காமேனியை யாரும் எளிதில் அணுக முடியாது. சுப்ரீம் லீடரின் அலுவலகத்தில் நிழல் சுப்ரீம் தலைவராக இருந்தவர் என்று கூறலாம். சொல்லப்போனால் கேட் கீப்பராக இருந்தவர். ஈரானில் புரட்சி வெடித்தபோது கூட போராட்டக்காரர்களை தூக்கிலிட வேண்டும் என்று கூறியவர். மீண்டும் ஈரானில் மத அரசியல் நடத்த வருகிறார். அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸில் இருக்கும் 88 மத குருக்கள் தான் இவரை தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் இதையெல்லாம் மீறி இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஷியா மத குருக்கள் பொதுவாக வாரிசு அரசியலை விரும்புவதில்லை. IRGC, அதாவது ஈரானின் இஸ்லாமிக் புரட்சிகர காவல் படையுடன் ஆழமான இணைப்பை ஏற்படுத்தி கொண்டவர்தான் மோஜ்தபா. ஈரான் ஈராக் போரில் இவர் பங்கேற்றார். அப்போது இவருக்கு காயம் ஏற்பட்டது என்று கூறப்படுவது உண்டு. வாரிசு அரசியலை இவரது தந்தையும் விரும்பவில்லை. ஆனால் இராணுவம்தான் இவரை தேர்வு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோஜ்தபாவை டொனால்ட் ட்ரம்ப் பலவீனமானவர், அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத தலைவர் என்றார். எங்களிடம் அனுமதி பெற வேண்டும், இல்லை என்றால் பதவியில் நீண்ட நாள் இருக்க முடியாது. நான் தான் ஈரான் நாட்டின் தலைவரை தேர்வு செய்வேன் என்றார். யார் புதிய வாரிசாக வந்தாலும் அவரும் கொல்லப்படுவார் என்று இஸ்ரேலும் அறிவித்திருந்தது. இந்த போரின் துவக்கத்தில் மோஜ்தபா காமேனி தனது குடும்பத்தில் அவரது தந்தை, தாய், சகோதரி, மைத்துனர், அண்ணி, சகோதரியின் குழந்தை என பிப்ரவரி 28ஆம் தேதி இழந்தார். இவர்களின் இறப்பு முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை. அலி காமேனி கொல்லப்பட்ட அதே நாளில் இவர்களும் கொல்லப்பட்டதாக ஊடகங்கள் கூறின. இழப்பு அதிகம், அதனால் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு இவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். தற்போது ஈரானின் IRGC முழு கட்டுப்பாட்டையும் பெற்றுள்ளார். போரில் இருக்கும் ஒரு நாட்டையும் கட்டுப்படுத்துகிறார். மோஜ்தபா சொத்துக்கள் என்ன என்று பார்க்கலாம். இவர் அரசு பதவி எதையும் வைக்கவில்லை. பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்துக்களை கட்டுப்படுத்துகிறார். அவரது சொத்துக்கள் உலகம் முழுவதும் பரவியுள்ளன. அதில் சுவிஸ் வங்கி கணக்குகள், வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் மேற்கத்திய சந்தைகளில் முதலீடுகள் அடங்கும். இங்கிலாந்தில் 138 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆடம்பர வீடு, துபாயில் வில்லா, ஜெர்மனியின் பிராங்க்பர்ட்டில் சொத்துக்கள், ஸ்பெயினில் உயர்தர ஹோட்டல்கள் உள்ளன என்று தகவல்கள் கூறுகின்றன. மோஜ்தபா காமேனியிடம் சுமார் 300 மில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. மஷ்கத் நகரம் அருகே பெரிய அளவில் நிலங்களை வாங்கி குவித்துள்ளார். அவரது பணம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சிரியா, வெனிசுலா மற்றும் சில ஆப்பிரிக்க நாடுகளின் வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சொத்துக்களை பணத்தை மோஜ்தபா நேரடியாக அவரது பெயரில் டெபாசிட் செய்யவில்லை. அனைத்தும் அவரது பினாமி பெயர்களில் செய்யப்பட்டுள்ளது.
பாரசீக வளைகுடா பகுதியில் கப்பல் போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்களில் முதலீடு செய்திருப்பதாகவும் அறிக்கைகள் கூறுகின்றன. இவரது நிதி ஆதாரம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் இணைக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுதான் அவரது அரசியல் செல்வாக்கை அதிகரிக்க உதவியுள்ளது. அவருக்கு என்ன சொத்து இருக்கிறது என்பது குறித்த சரியான மதிப்பீடு வெளியாகவில்லை. இருப்பினும் மொஜ்தபா காமேனி பல பில்லியன் டாலருக்கு அதிபதி என்று பல அறிக்கைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த செல்வம் குறித்து விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஈரான் தலைவர்கள் பொதுவாக எளிமையான வாழ்க்கை நடத்துவதாக அரசு ஊடகங்கள் கூறி வருகின்றன. பல ஆண்டுகளாக ஈரானின் ஆட்சியில் மறைமுகமாக பணியாற்றியவர் முஜ்தபா. எந்த பதவியில் இல்லாவிட்டாலும் தனது தந்தையின் பெயரில் பல சமூக ஊடகங்களை கையாண்டவர். அரசியல், இராணுவம் மற்றும் வர்த்தகம் என்று அமைதியாக தனது செல்வாக்கை வளர்த்தவர். அரசின் பல்வேறு முக்கிய முடிவுகளுக்கு காரணமாக இருந்தவர். ஈரானின் சக்தி வாய்ந்த இராணுவமான இஸ்லாமிக் புரட்சிகர காவல் படையுடன் நெருங்கிய தொடர்புகளை உருவாக்கி கொண்டவர். இந்த அமைப்பு ஈரானின் பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் பிராந்திய இராணுவ நடவடிக்கைகளில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது. இவரிடம் மெர்சிடஸ் பென்ஸ், BMW, ரேஞ்ச் ரோவர் மற்றும் லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் போன்ற பல கார்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர் மீதான அமெரிக்காவின் தடைகள் என்ன என்று பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு அமெரிக்க நிதியமைச்சகம் மொஜ்தபா காமேனி மீது தடைகளை விதித்தது. ஈரானின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இவர் ஆதரவு அளித்து வந்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் இவரது சொத்துக்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதன் மூலம் அமெரிக்க நிதியமைப்பில் உள்ள அவரது சொத்துக்கள் முடக்கப்பட்டது. அரசியல் அதிகாரமும் செல்வமும் என்ன என்று பார்க்கலாம். 1979இல் நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட மத அறக்கட்டளைகள், அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் பில்லியன் டாலர் மதிப்பிலான சொத்துக்களை நிர்வகிக்கின்றன. இவற்றின் மீதான கண்காணிப்பு வெளிப்படைத்தன்மையாக இல்லை. இதனால் விமர்சனங்கள் எழுந்தன. இவரது தந்தை அலி காமேனி தான் கட்டுப்படுத்தி வந்தார் என்று கூறப்பட்டது. தற்போது இவர் சுப்ரீம் தலைவராக பொறுப்பேற்று இருப்பதால் இவர் இந்த நிதியை கட்டுப்படுத்தலாம். ஈரான் மிகவும் பதற்றமான சூழலில் இருக்கும்போது மொஜ்தபா காமேனி தலைமை பொறுப்பு ஏற்கிறார். இவரது ஆட்சியில் மேற்கத்திய நாடுகளுடன் கடுமையான கொள்கைகள் பின்பற்றுவார் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். சர்ச்சைக்குரிய எழுச்சி என்ன என்று பார்க்கலாம். மொஜ்தபா காமேனியின் எழுச்சி உலக அரசியலில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமிய புரட்சியால் உருவான அரசியல் அமைப்பில் ஒரு குடும்ப வாரிசு ஆட்சிக்கு வருவது வரலாற்றில் இல்லாத மாற்றமாக பார்க்கப்படுகிறது. மன்னர் ஆட்சியை எதிர்த்து புரட்சிக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்தவர்கள்தான் காமேனி. குடும்ப அரசியலை எதிர்த்தவர்கள் இருவரும். ஈரான் அழிவா, ஆட்சி மாற்றமா, உயிர்த்தெழுமா, தலைமை விரட்டப்படுமா போன்ற கேள்விகளுடன் தொடருகிறது. ஈரானிலும் இராணுவம்தான் அதிகாரம் கொண்டிருக்கிறது. இவர் தனது தந்தையைப் போல் ஈரானில் சக்தி வாய்ந்த தலைவராக மாறுவாரா அல்லது ஆட்சியில் இருந்து விரட்டப்படுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.